ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த லீவில் ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, ஊரில் எடுத்த வீடியோஸ் தான் இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டு அம்மா வீட்டு விலாக் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து ஈவினிங் போல் கிளம்பி நேரம் மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறேன். அம்மாவையும் கூட தான் கூட்டிகிட்டு போகிறேன். எப்போதுமே மாமியார் வீட்டுக்கு வந்ததுமே நேராக பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு தாங்க போவேன். எனக்கு இந்த வீட்டிலே ரொம்ப பிடிச்ச இடம்னு ஒன்று பார்த்திங்கன்னா, அது அந்த தோட்டமும் ஒன்று. ஏன்னா என்னுடைய மாமியார் நிறைய செடிகள் அப்பப்போ புதுசு புதுசாக ஏதாவது வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன இடமா இருந்தாலும் நிறைய செடி வச்சுருப்பாங்க. அப்படி என்னென்ன இருக்குதுன்ட்டு பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குங்க. அதனால் எப்போதுமே தோட்டத்துக்கு போயிடுவேன். நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, காலையில் தான் நம்ம தோட்டத்தில் 2 தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தில் இருந்த இளநீ, தேங்காய் எல்லாமே பறித்து எடுத்து வச்சுருந்தாங்க. தென்னை மரத்தில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்க. கொஞ்சம் க்ளீனும் பண்ணியிருக்காங்க. மேலே அந்த தேவையில்லாத அந்த மட்டை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக காய வச்சதான் உண்டு. என்னோடய மாமியாருக்கு இந்த பூச்செடி வைக்கிறதுனாலே அவ்வளோ ஒரு ஆர்வங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நிறைய பூச்செடி தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக வந்திருந்தது லாஸ்ட் டைம் பார்த்ததோட. அப்புறம் இந்த கிணறுக்கிட்ட என்னாச்சுன்னு தெரியல, இங்கெல்லாம் சிமெண்ட்டு தான் போட்டு விட்டுருந்தோம். என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சிமெண்ட்டெல்லாம் என்னமோ அடித்து, அதாவது மழை தண்ணியில் அடிச்சுட்டு போன மாதிரி பார்க்க அப்படி தான் இருந்தது. என்னாச்சுன்னு கேட்கணும். பெரிச்ச காயில் கொஞ்சம் தான் இளநீ, மற்றது எல்லாமே அரை தேங்காவாக தான் இருக்குது. கொஞ்சம் முத்த விட்டுருந்துருக்கலாம். இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு தடவை ஆள் கூப்பிட்டு பறிக்கணுங்கிறதுனாலே மொத்தம் எல்லாத்தையும் பிரித்து போட்டாங்க. நான் வரேன்னு சொல்லிவிட்டு பூவும் கட்டி வச்சுருந்தாங்கங்க. ஆப்போசிட்டில் இந்த சந்தன முல்லை பூ நிறைய பூக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய மருமக வராங்க. 2 நாளைக்கு பூ வேணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி பிரித்து கட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த பூலாம் வாங்கிட்டு வந்தது கிடையாது மாமா, அதனால தான் கேட்டேன் அவங்கள்ட்ட இந்த பூ ஏதுன்னு கேட்டதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவும் வரும்போது கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சைடில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக அம்மா போகணும். அதனால சரி நம்ம போகிற வழி தானேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். காஃபி போடலாம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி இளநீ நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மாமி தான் அம்மாவுக்கு இளநீ வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அதை கொண்டு போய் கொடுத்தேன். கொஞ்சம் சுகர் அதிகமாக தான் இருக்குது. சரி என்றைக்காவது ஒரு நாள் தானே குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி குடிமான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கொண்டு போய் கொடுத்தேன். தம்பி நீ குடிச்சிட்டியா இல்லையா? யார் குடித்தாலும் நிறைய இருக்க மாட்டேங்குது தண்ணி. சூப்பர் சூப்பர். குடிச்சியா விட்டு நீ போதுமா உனக்கு? இங்கே நம்ம தெருவில் இருக்கிற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்ததுதாங்க, ஜூன் மாதம் வந்தது தான். அதுக்கப்புறம் 4 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கிறோம். மாமியார் பார்த்திங்கன்னா 1 மாதமாக எப்போ வரீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பசங்களுக்கு லீவ் விடுது வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் இப்போ கிளம்பி இங்கே வந்திருக்கிறோம். எதுக்கு இவர்கிட்ட கொடுங்க, வெட்டி கொடுப்பாரு. உங்களுக்கு காஃபி வேணாமா? எதுவே குடிச்சிக்கிறீங்களா? அதில் இதெல்லாம் இல்லை, உள்ள தேங்காய் அந்த இலசு இருக்காது இதில். அது என்ன மழை தண்ணி ஊற்றி பொக்கை ஆகிருக்கா? சரி. என்னடா எதுக்கு இது சரி வராது. நீ கத்தியில் விளையாடாத, தயவு செய்து கொடு. சிஸ்டர் நான் பண்ணி தரேன் போ. நான் தயிர் இளநீ குடிச்சிட்டு வரேன் போ. போ வர. சரி இதிலே வச்சு வெட்டுங்களே, அதில் ஒன்று வச்சு தரம் என் பொக்கையாவது அந்த இளநீ மேலேயே வச்சு வெட்டுங்க. உள்ள இலசு இல்லை. அது கழுவுன டம்ளர் நீங்கள் இதுலேயே பண்ணுங்க. அது அந்த டம்ளர், இது வேற டம்ளர். I found my old watch. எல்லாம் கழிச்சு போட சொன்னோம். அந்த ஆளு தான் வெட்டினவங்க. கொமாட்டான்ல, இது வேற ஆளு. கொமாட்டானா? பேரு கொமாட்டானா? புரியல. கொம்மோடுன்னு இருக்கு ஊரு. ஊரா? அதனால கொமோட்டாங்கிறது. இருங்க இதை எடுங்க, வடிகட்டி ஒரு இளநில எவ்வளோ தண்ணி இருக்கு? இவ்வளோ தண்ணி இருக்குங்க. சின்னதாக தான் இருக்கு, ஆனால் நிறையா தான் இருக்கு. என் தலை வலிக்குது. போதும், ஒன்று போதும். சார் நான் வர சொல்லவா? சாதனா அம்மே வா, இளநீ குடி வா. இந்த டைமில் இளநீ குடி.
ஹீட்டு கொஞ்சம் குறையும் போ. பால் வேறு அடுப்பில் வச்சுருக்காங்களா? வீட்டுக்கு வந்தது அப்படியே இளநீ விட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணி போல் வந்து அம்மாவை கொண்டு போய் மண்டபத்தில் விட்டுட்டு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் மெயினாக வந்திருந்தாங்க. அவங்கள கொண்டு போய் மண்டபத்தில் விட்டுட்டு அவங்க அது முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் சும்மா தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிறனால நானும் சாதனப்பம் கோயிலுக்கு போயிருந்தோம். நவராத்திரி ஸ்பெஷலுங்கிறனால நாங்கள் போன அன்றைக்கி நல்ல சிறப்பான அபிஷேகங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து முடியவும் அம்மா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரவும் கரெக்டாக இருந்தது. அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் அம்மா பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அம்மா வந்து ஒரு நாள் இங்கே எங்கள் வீட்டில் தான், எங்கள் மாமியார் வீட்டில் தங்கியிருந்தாங்க. அன்றைக்கி அப்புறம் இது வந்து இப்போ பார்க்குறது அடுத்த நாள் காலையில் வந்து டிஃபன் வேலையை வந்து முடிச்சுட்டு மேக்ஸிமம் காலை டிஃபன் மாமியார் தான் வந்து பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மேலே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேலையை பார்க்கலாம் தாங்க மேலே வந்தேன். மேல் வீடு வந்து நாங்கள் வந்தால் போனால் வந்து திறக்கிறது தான். காலையில் டிஃபன் வேலையை வந்து முடிச்சாச்சு. இப்போ மதிய சமையல் வேலை தான், பொறுமையாக போய் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தாங்க மேலே வந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மாமியாரும் மேலே வந்துட்டாங்க. இப்போ ஆயுத பூஜை வரதுங்கிறனால ஆயுத பூஜை க்ளீனிங் பண்ணுறதுக்கு மேலே வந்துட்டாங்க. மேலே வந்து ஒட்டடை அடிச்சுட்டு வீடை ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு போட்டுட்டு வெளியில் படிக்கட்டெலாம் வந்து கழுவி விடணும். உண்மையிலே இந்த வேலையெல்லாம் வந்து நான் நாளைக்கு செய்யலாம் தாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ஆயுத பூஜை அதுமாதிரி ஊருக்கு வந்தாச்சு, சரி ஒரு டே க்ளீன் பண்ணலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒன்று நினச்சேன், அவங்க ஒன்று நினைக்கிறாங்க. நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். ஊர்லேருந்து வந்த டயர்டு வேறு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முடியல. இது என்னுடைய மாமியாரோட ட்ரிக்குன்னே வந்து சொல்லலாங்க. மேக்ஸிமம் வந்து என்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை செய் அந்த வேலை செய்யணுன்னு என்னை எப்போதுமே அதிகாரம் பண்ண மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. நானாக தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எடுத்து கட்டி செய்கிறது. அதேமாரி தான் இப்போ அவங்களுடைய ட்ரிக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அவங்களுடைய ட்ரிக்கு. இப்போ மேலே வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து போகலாம். ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அவங்களே வந்து செய்வாங்க. அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளெல்லாம் பார்த்துட்டு சும்மானு இருக்க முடியாது. வயசானவங்க செய்யும்போது நம்ம வந்து சும்மா படுத்து கிடக்க முடியாது இல்லைங்களா. அதனால் நான் எப்படியும் வந்து அந்த வேலையை வாங்கி செய்வேன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் தான் மேலே வந்தாங்க, வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோடய ரூமு தான் வந்து ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க மேலே வந்து ஒட்டடை கம்லாம் தூக்கிட்டு வரும்போதே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் தான், ஆனால் கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகினேன். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இந்த வேலையை நம்ம தான் செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அதேமாரி தான். அப்புறம் அவங்க ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு அப்புறம் பார்த்துட்டு சும்மானு இருக்க முடியாது. சரி நீங்கள் போங்க, இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு பொறுமையாக கீழே வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த மேல் வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது எப்போயாவது வந்தால் க்ளீன் பண்ணுறதோடு சரி, அதாவது இந்த பொங்கல் டைமில் இதுமாரி எப்போயாவது வந்தால் தான் க்ளீன் பண்ணுவோம். அதுவும் நான் ஒரு வாரம் தங்குற மாரி இருந்தால் மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ணுவோம். ஒரு 2 நாள் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தனாலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேல் வீடு க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு கழுவிட போகிறோன்னு நினைக்கிறேன். இடையில அவங்க பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் வந்து இருந்தது. அவங்களாலையும் அப்பப்போ மேலே ஏறி வந்து அவங்களால இந்த வேலையெல்லாம் வந்து செய்ய முடியல. மேலே ஏறி வரத்துக்கு அவங்களுக்கு வேலை இல்லை. எப்படியாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மேலே வந்து ஒரு தடவை சும்மா பெருக்கி மட்டும் தள்ளிட்டு போவாங்களே தவிர கழுவிலாம் விடுறது கிடையாது. ஏன்னா வேலையும் இல்லை, எங்கே சும்மா கழுவுனாலும் திருப்பி வந்து டஸ்ட்டு தான் ஆக போதுங்கிறனால சும்மா பெருக்கி மட்டும் விட்டுட்டு போவாங்க. நாமளும் கரெக்டாக ஆயுத பூஜை டைமாக வந்து வந்திருக்கிறோம். க்ளீன் பண்ணாமல் படைச்சாலும் வந்து நல்லா இருக்காது. அதனால தான் வந்து அப்புறம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கடுப்போட தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன், ரெஸ்ட் எடுக்க முடியலேன்ட்டு. இந்த படிக்கட்டுக்கிட்டு இருக்க அந்த வராண்டா தாங்க ரொம்ப மோசமாக இருந்தது. காற்று மழையில் ரொம்ப டஸ்ட்டுமாக தான் வந்து இருந்தது. பாசம் முடிச்ச மாரிலாம் இருந்தது. நல்லா வந்து இப்போ 1க்கு 2 தடவை பெருக்கி தள்ளிட்டு நல்லா வந்து கழுவி விட்டாகணும். அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் சமையல் வேறு வந்து பண்ணணும். ஏன்னா அம்மா வேறு இருக்காங்க. மட்டன் வந்து காலையில் எடுத்தாந்து வந்து கொடுத்துட்டாங்க. அம்மா வந்து நாங்களாம் வந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு சமையலும் வந்து நாம் தான் வந்து செய்யணும். இங்கே வந்துட்டால் நான்வெஜ் எடுத்தாலே கண்டிப்பாக இன்றைக்கி நான் தான் வந்து சமைப்பேன். அவங்க என்ன தான் வந்து செய்ய சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டாலே மேக்ஸிமம் மதிய சமையல் நானே வந்து பண்ணிவிடுவேன். கொஞ்சம் அலுப்பாக இருக்கிற அன்னைக்கு அவங்க செய்ய மாட்டாங்களான்னு கொஞ்சம் யோசிப்பேன் நான். அதே யோசனையில் தான் அவங்களும் வந்து இருப்பாங்க. மேக்ஸிமம் நான் வந்துட்டாலே நான் சமைக்கணும்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த சமையல் வேலையை நோவாமலே என்கிட்ட வந்து ஒப்படைப்பாங்கங்க. அதுலேயும் ஒரு ட்ரிக் வச்சுருப்பாங்க. ஒரே வார்த்தையிலே வேலை முடிஞ்சிடுங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீ இன்றைக்கி என்ன சமைக்க போகிற, என்ன காய் வாங்கிட்டு வரணும்னு காலையிலே கேட்டுருவாங்கங்க. அதிலே தெரிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி சமையல் நாம் தான் வந்து செய்யணுன்னு. ஒரு வழக்கம் போல் நம்மளுடைய வேலையை தான் வந்து செஞ்சிட்ருப்பேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கெல்லாம் வந்தோம்னா ஒரு 4 நாள் பொழுது வந்து தங்குற மாரி வந்தோம்னா கொஞ்சம் 4 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நாமளே தான் சமைக்கிறோம், நம்மளே தான் எல்லா வேலையும் வந்து செய்கிறோம். எங்கே போனாலும் நம்மளுக்கு வேலையாகவே இருக்குதுன்னு கொஞ்சம் வந்து டென்ஷன் தான் ஆகும். நாம் இப்படி நினைக்கிறோம். சரி அவங்க செல்லேருந்து யோசனை பண்ணி பார்த்தோம்னா எப்போதும் நாம் தானே செய்கிறோம். இப்போ மருமக வந்திருக்குது, மருமக கையெல்லாம் அவங்க சாப்பிட்ணுன்னு வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. சரி அதேமாரி நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு போய்க்கிறது. இப்படி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு 15 வருஷமாக வந்து போயிட்டுருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல்.
ஆனால் ஒண்டியமாக சமைக்கட்டும்னு சொல்லிட்டு கூட வேடிக்கை பார்க்க மாட்டாங்கங்க. அதுக்கு தேவையான மேவேலைகள் ஏதாவது வேணும்னா வந்து உடனே கேட்டால் கூட வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. காய கட் பண்ணுறதுன்னா, அப்புறம் கீரை வாங்கிட்டு வந்தாங்கன்னா கீரை ஆஞ்சு கொடுக்குறது மாரி மேவேலைகளும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. மாற்றி மாற்றி தான் 2 பேரும் வந்து வேலை செஞ்சுக்கிறது. சும்மா வந்து லைட்டாக தாங்க ஒட்டடை தட்டினேன். ரொம்பலாம் வந்து தட்டல. சும்மா தட்டி விட்டுட்டு பெருக்கி தள்ளிட்டு மாப்பு தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஒரு 3 தடவையாவது வந்து ஒரு மாப்பு போட்டேங்க. நான் அந்தளவுக்கு ரொம்ப டஸ்ட் அழுக்குமா இருந்தது. கழுவி விடுறதுக்கு வாட்டம் வரல. இங்கே உள்ள கழுவ முடியாது. மாப்பு தான் வந்து போடலாம். இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்கும். கீழே அந்த டேப் ஓப்பன் பண்ண தண்ணி வரல. அப்புறம் அந்த வாஷ் பேஷன் அந்த டேப்பை திருப்பி வச்சு அந்த குடத்துல தண்ணி பிடிச்சி தான் வெளியில் அந்த படிக்கட்டும் வராண்டா மட்டும் வந்து நல்லா வந்து கழுவி விட்டேன். அதுவும் ஒரு 4, 5 குடம் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து கதவுலாம் வந்து லைட்டாக தொடச்சி விட்டேன். ஜன்னல்லாம் வந்து துடைக்கலைங்க. கதவு மட்டும் தான் வந்து துடைச்சேன். ஏன்னா பட்டை போடணுங்கிறதுக்காக. ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழையில் வந்து தண்ணி பட்டு அந்த மரம்லாம் ஊறி போய் உளுத்து போகுது. அது இல்லாமல் துரு பிடிச்ச மாதிரி இருக்குதுங்கிறனால நான் அதில் எதுலேயுமே கையே வைக்கல. டோர் மட்டும் தான் வந்து கொஞ்சம் தொடச்சி விட்டேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க எனக்கு இந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட வந்து கீழே படிக்கட்டு கழுவினதுக்கப்புறமா கீழே தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கீழே தான் ஓடும் தெருவில் வாசலில். அங்கேயும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அந்த வேலையை வந்து முடிஞ்சுது. நம்ம போயிட்டு சமையல் வேலையை வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவை பார்க்கணுன்னு அதாவது அம்மாவோட அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நேற்று ஃபங்க்ஷனில் வந்து பாட்டி வந்திருந்தாங்க. பாட்டியை பார்த்தாச்சு. தாத்தாவை தான் பார்க்க முடியலன்னாங்க. சரி நானும் வந்து தாத்தா பாட்டியை பார்த்து 2 வருஷத்துக்கு கிட்ட ஆகிடுச்சுமா. நானும் சரி போய் 2 பேருமா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈவினிங் போல் வந்து அங்கே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்னோடய தம்பி இப்போ ரீசெண்டாக வந்து குடி போயிருந்தான். புது வீடு கட்டி அதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. போகிறதுக்கு முடியல. அதுவும் விசாரிக்க வேண்டிய வேலை இருக்குது. அந்த டைமில் தான் அம்மாவும் வந்து கீழே விழுந்துட்டாங்க. அம்மாவிலையும் வந்து போக முடியல அந்த குடி போகிறதுக்கு. சரி ஒரேடியாக தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் தம்பி வீட்டுக்கும் போயிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அம்மா வந்து தங்கியிருந்தாங்க. மட்டன் தான் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் சென்னையில் வந்து மட்டன் ரொம்ப எடுக்க மாட்டேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் மட்டன் வந்து சமைக்கிற ரெசிபி வீடியோவை நீங்கள் காமிக்க மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் உங்களுக்கு மட்டன் பிடிக்காதா, சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மட்டன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். அங்கே சென்னையில் அங்கே வாங்குகிற மட்டன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. ஒரு மாதிரி கவுச்ச வடை அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனாலே மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். இன்னொரு மெயின் ரீசன் அங்கே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறனாலே நான் வாங்க மாட்டேன். இங்கே ஊருக்கு அங்கேயும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை தான். இருந்தாலும் இங்கே ஊரில் கிடைக்கிற அந்த ஆட்டுக்கறி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டாலே மாமா வந்து எடுத்து கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் தீபாவளி அப்போ சாப்பிட்டது தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இடையில நான் சென்னையில் எடுத்தேன்னு எடுக்கலைன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறங்கிறனால மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 1 கிலோக்கு மேலே தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாதி வறுவல் பாதி குழம்பு தான் வைக்க போகிறேன். மாமாவும் சாதனாப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக வந்து பீர்க்கங்காய் கூட்டு தான் வந்து பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செய்யணும். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒலையை வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி கட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம்லாம் தோல் உரித்து கொடுத்துட்டாங்க. அம்மா பூண்டுக்கு தோல் உரித்து கொடுத்துட்டாங்க. மற்ற கடகடன்னு சமைக்கணும், அவ்வளோதான். சமையல் வேலையை முடிச்சுட்டு ஒரேடியாக வந்து குளிச்சிக்கலான்ட்டு கீழே இறங்கி வந்ததுமே சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கீழ் வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குடோன் மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி இருக்குங்க. கிச்சனில் நின்று சமைக்கவே முடியாது. ரொம்ப வந்து புழுங்கும். அதனால தான் சரி ஒரேடியாக வேலையை முடிச்சுட்டு போய் குளிச்சிக்கலாமேன்ட்டு தான் சமையல் வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வெற்றி காஃபி கேட்டான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அடுப்பில் பால் வச்சுருக்கிறேன். அது பாலை இறக்கிட்டு இப்போ வந்து மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து குழம்பு வறுவல் வந்து பண்ண போகிறேன். சமையலில் அதை வந்து வீடியோ எடுக்கலை. இது என்ன? அது மஞ்சள் தூள். எனக்கு இந்த மிளகு ஜீரகம் சோம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. முன்னாடி எல்லாம் மிளகு ஜீரகம் செல்லுமா பாரு. இல்லை நான் பார்க்குறேன், டேட் இருக்குதான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதை நான் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அது பஜ்ஜி மாவு வேணாம் வைங்க. மிளகு ஜீரகம் சோம்பு. இது மல்லி இருக்கா? மல்லி இல்லையா? அது 65 மசாலா. இது பிரியாணி மசாலா. இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் டேட் இருக்குதான்னு பார்க்குறேன். இல்லைன்னா தூக்கி போட்டுறல. நான் வைங்க எவ்வளோ நாள் ஆகுது வாங்கி. நான் பார்த்துட்டு தூக்கி போட்டுறல. இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தூக்கி போட்டுறேன். சீரம் வத்தியாக இருக்குது, இந்த பெருஞ்சீரகம் வத்தியாக இருக்குது. இல்லை சரி வைங்க பெருஞ்சீரகம் இருக்குது, சீரம் இருக்குது, மிளகு இருக்குது. போதுமா? போதும் அவ்வளோதான். சரி வானல் எடுத்தாருமா? வானல் பண்ணிட்டு பெரிய வானல் எடுத்தாங்க. வேணாம், இந்த வானலே போதும். வதக்கிறது தானே, நான் குக்கரில் தானே வைக்க போகிறேன். நான் அந்த வானலே செஞ்சேன். அது மட்டும் கழுவி கொடுத்துருங்க. நான் மற்றெல்லாம் நான் கழுவிட்டேன்.
சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஒரு 3 மணிக்கு மேலே தான் கிளம்பி தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அந்த விலாக்லாம் வந்து நான் இன்னொரு நாள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் என்னோடய வேலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.